அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். நம் வாழ்க்கை எப்படியும் மாறலாம் என்பதற்கு நாம் கேட்கும் துவாக்களே சாட்சி. அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கும் துவாக்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்படுவதில்லை. நிச்சயமாக நாம் கேட்ட ஒவ்வொரு துவாவிற்கும் அல்லாஹ் பதில் அளித்தே தருவான். தன்னிடம் கையேந்தி வருபவர்களுக்கு கேட்டதை விட அதிகமாக சிறந்ததை தருவானே தவிர வெறும் கையுடன் நிச்சயமாக திருப்பி அனுப்ப மாட்டான். அல் வஹாப். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் தாராளமாக வழங்கக்கூடியவன். நாம் கேட்க கேட்க இன்னும் அதிகமாக நமக்கு தந்து கொண்டே தான் இருப்பான். அதனால நாம் கேட்குற துவாக்களுக்கு எப்போவுமே ஒரு சக்தி இருக்குது. துவா கேட்பதை ஒருபோதும் நிறுத்திவிட வேண்டாம். சில நேரங்களில் நாம் கேட்கும் துவாக்கள் தாமதமாகலாம், ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கலாம் நாம் கேட்ட துவாக்களுக்கு சொல்லிட்டு சில ஒழுங்குமுறைகள் இருக்குது. அந்த ஒழுங்குமுறைகளை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி அல்லாஹ்விடம் துவா செஞ்சால் நிச்சயமாக கேட்டது கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ ஏதாவது நீங்கள் துவா செய்கிறீங்க, டைரெக்டாக உங்கள் தேவைகளை நீங்கள் போய் கேட்க வேணாம். ஃபஸ்ட்டு அல்லாஹ்வை புகழுங்க. புகழ்வது என்றால் எப்படி? நீங்கள் சுபஹான் அல்லாஹ் சொன்னால் கூட அல்லாஹ்வை புகழ்வதில் தான் அடங்கும். அஸ்மால் ஹுஸ்னால நிறைய பேர் இருக்குல்ல, அந்த பேர்களில் உங்களுக்கு தெரிஞ்ச பேர்களை கொண்டு அல்லாஹ்வை புகழலாம். இப்படி நம்மை படைத்த ரப்பை ஏதாவது சிறந்த வார்த்தைகள் மூலமாக ஃபஸ்ட்டு நல்லா புகழ்ந்துக்குங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக்கிங்க. நீங்கள் ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தால் அதற்காக அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்க. ஏன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அல்லாஹ்விடம் நாம் துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகாது. துவா கபூல் ஆகலைன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏதாவது தவறு செஞ்சுருக்கோமா சொல்லிட்டு நமக்கு சில நேரங்களில் தெரியாது. அதனால் எப்போவுமே எப்போ நீங்கள் துவா செய்யும் போதும் ஏதாவது ஒரு தௌபா துவா ஓதிக்கிங்க. அப்படி இல்லைன்னா தமிழ்லேயே நீங்கள் கேட்கலாம், ஏதாவது நான் தப்பு செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ் சொல்லிட்டு தௌபா செஞ்சுட்டு பிறகு அல்லாஹ்விடம் நல்லா துவா செய்யுங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு டைமும் துவா செய்யும்போது கொஞ்சம் மெனக்கெட்டு சிரமம் பார்க்காம சோம்பல் பார்க்காம இப்படி செஞ்சுட்டு பிறகு உங்கள் தேவைகளை கேட்கும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்குற ஒவ்வொரு தேவையும் நிறைவேறும். அதுபோல் சிறப்பான சில நேரங்கள் உண்டு, சில நாட்கள் உண்டு. அந்த நேரங்களில் அந்த நாட்களில் நீங்கள் துவா செஞ்சால் உங்களுடைய துவாக்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும். மழை பொழியும் போது நீங்கள் கேட்கலாம், தஹஜுத் நேரத்தில் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அந்த நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்கி வருகின்றான். அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். பாங்கிற்கும் இகாமத்திற்கும் அந்த இடைப்பட்ட அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் பயணம் மேற்கொள்கிறீங்க, பயணம் என்பது சிரமமான ஒரு விஷயம். அந்த பயணத்தில் நீங்கள் கேட்கலாம். நோன்பு திறக்கும் போது கேட்கலாம். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய இந்த ஜும்மா நாள், இந்த ஜும்மா நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கலாம். இப்படி குறிப்பிட்ட சிறப்பான நேரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரங்களை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு துவாக்களை அதிகமாக கேளுங்க. ஏன்னா நமக்கு ஒரு தேவை வேணும்னா நாம் தான் கொஞ்சம் மெனக்கிடணும். நாம் பாட்டுக்கு சும்மா கேட்டுட்டு போயிட்டு அல்லாஹ் தரல சொல்லக்கூடாது. நம்ம துவா எப்படி கபூலாகும், எப்படி கேட்டால் அல்லாஹ் நமக்கு உடனடியாக பதிலளிப்பான்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி சிறந்த துவாக்களை கொண்டு அல்லாஹ்விடம் தொடர்ந்து ரிப்பீட்டடாக நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக நம்ம கேட்டது கிடைத்தே தீரும். இன்றைக்கி அல்லாஹ் தந்த அந்த சிறப்பான ஒரு நாளில் இருக்கிறோம், ஜும்மா நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நல்லா வெயிட் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு வாரமும் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நாளில் நீங்கள் சின்னதாக ஒரு அமல் செஞ்சாலும் அதிகப்படியான கூலிகள் இருக்குது. இந்த ஜும்மா நாளில் ஜும்மா தொழுகையில் அசருக்கு பிறகு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் அதை தந்தே தீருவான். அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. இது போன்ற சிறப்பான நேரங்களில் மிஸ் பண்ணாமல் அதிகமாக துவா செய்யுங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து துவா செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய விதி மாறும். ஏன்னா நம்முடைய விதியை மாற்றக்கூடியாமல் நாம் கேட்குற துவாக்களில் கண்டிப்பாக இருக்குது. இது போல் ரிப்பீட்டடாக நீங்கள் துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது நீங்கள் ஆசைப்பட்டதை விட சிறந்த வாழ்க்கை நிச்சயமாக வாழலாம். இன்றைக்கி என்ன கிழமை? துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய சிறந்த நாளில் ஜும்மா நாளில் நம்ம இருக்கிறோம். அதுவும் இந்த மாதத்தின் சஃபர் மாதம் பிறந்திருக்கு. அதோட முதல் ஜும்மாவில் நம்ம இருக்கிறோம். எப்போவுமே அந்த முதல் என்ற ஒரு வார்த்தைக்கு தனியே ஒரு மதிப்பு தான். முதல் ஜும்மாவில் இருக்கிறோம். இன்றைக்கி ஓதுறா மாதிரி அழகான ஒரு துவாவை நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான துவா, ஆனால் எல்லா தேவைகளும் இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் மனப்பூர்வமாக நிறைவேறும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு துவா. ஃபர்ஸ்ட் நான் துவாவை சொல்லிடுறேன், பிறகு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதனுடைய தமிழ் அர்த்தத்தை நான் சொல்கிறேன். தமிழ் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓதுனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம்.
ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஃபஅனி வர்சுக்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃபு அன்னி. ரப்பிக்ஃபிர்லி இறைவா என்னை மன்னித்தருள்வாயாக. வர்ஹம்னி என் மீது கருணை காட்டுவாயாக. வஜ்புர்னி எனது குறைகளை மறைத்து என்னை சீர்படுத்துவாயாக. வர்ஃபஅனி எனது அந்தஸ்தை உயர்த்துவாயாக. முதல் 4 லைனில் நம்ம என்ன கேட்குறோம்? நமக்கு மன்னிப்பு கேட்குறோம். மன்னிப்பு மிக முக்கியம். அதை கேட்குறோம். அல்லாஹ்வின் கருணை கேட்குறோம். எனது குறைகள் எல்லாத்தையும் மன்னித்து என்னை சீர்படுத்து சொல்லிட்டு அல்லாஹ்விடம் கேட்குறோம். நம்முடைய அந்தஸ்து உயர கேட்குறோம். அடுத்த 4 வரிகளில் என்ன கேட்குறோம்? வர்சுக்னி எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக. வஹ்தினி எனக்கு நேர்வழியை காட்டுவாயாக. வஆஃபினி எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக. வஅஃபு அன்னி என் பிழைகளை பொறுத்தருள்வாயாக. இந்த கடைசி 4 வரிகளில் என்ன கேட்குறோம்? ரிசுக்கில் பரக்கத் கிடைக்கணும், அதை நம்ம கேட்குறோம். சிறந்த வாழ்வாதாரத்தை கேட்குறோம். நேர்வழியை கேட்குறோம். நேர்வழி என்பது மிக முக்கியம். நேர்வழியில் இருந்தால் தான் நம்மளால் எல்லா அமல்களையும் செய்ய முடியும். அடுத்ததாக உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் அமல்களை செய்ய முடியும். அதையும் கேட்குறோம். கடைசியாக மறுபடியும் மன்னிப்பு கேட்குறோம். 2 தடவை மன்னிப்பு கேட்குறோம். இந்த ஒரு துவாவில் ஆரம்பத்துலேயும் மன்னிப்பு கேட்குறோம், கடைசியிலையும் மன்னிப்பு கேட்குறோம். இடைப்பட்ட அந்த வரிகளில் நம் வாழ்க்கைக்கு, நம் சிறந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த எல்லா விஷயங்களையும் கேட்குறோம். எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இதுவா ரொம்ப ஈஸியாக ஓதிடலாம். இதை ஓதுவதற்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் போகுது? ஒரு நிமிடம் ஆகுமா? நீங்கள் நல்லா பொறுமையாக ஓதுனாலே 1 நிமிடமே அதிகம்தான். ஆனால் இந்த வரிகளில் எவ்வளவு கருத்துக்கள் இருக்குது பாருங்கள். இது போன்ற நிறைய துவாக்கள் இருக்குது. ஷார்ட்டாக இருக்கும் துவா, ஆனால் அதனுடைய பொருள் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் கொண்டதாக இருக்கும். இது போன்ற துவாக்களை நம்ம ஓதும்போது சிம்பிளாக ஓதிட்டு போயிடலாம், ஆனால் அதிகப்படியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அது எந்த நேரத்தில் ஓதுறோம்? இந்த ஜும்மானால நம்ம ஓதுறோம். அதிகமாக ஓதுங்க. இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் ஓதலாம். ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதலாம். அதிகப்படியாக ஓதிக்கொண்டே இருக்கும்போது இந்த நம்ம கேட்ட இந்த 8 விஷயங்களும் நமக்கு வாழ்க்கையில் கிடச்சிரும். அவ்வளவு அற்புதமான துவா. இந்த துவாவை எப்போ ஓதலாம்னா, இன்னைக்கு நீங்கள் ஜும்மா தொழுகிறீங்கள, அந்த ஜும்மா தொழுகையின் அத்தையா தெருப்பில் நீங்கள் சலவாத்லாம் ஓதிட்டு கடைசியாக சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி இந்த துவா உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 தடவையாவது ஓதிக்கிங்க. ஓதிட்டு பிறகு சலாம் கொடுங்க. இல்லை தெரியலனா நீங்கள் தொழுகை முடிச்சுட்டும் ஓதலாம். அடுத்து அசர், அந்த அசர் டு அந்த மஹ்ரிப், அந்த நேரம் சிறப்பான நேரம்ல, அந்த நேரத்தில் இது ஓதுவதற்கு முன்னாடி சலவாத் ஓதிக்கிங்க. சலவாத் ஓதிட்ட பிறகு இந்த ஒரு துவாவை எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். ஒரு 11 முறை, 33 முறை, 99 முறை சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதிக்கிங்க. ஒற்றைப்படையில் ஓதுவது சிறந்தது. ஏன்னா அல்லாஹ் ஒற்றைப்படையை அதிகமாக விரும்புவான். ஏன்னா நிறைய துவாக்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த 3 முறை ஓதுற மாதிரி இருக்கும், 7 முறை ஓதுற மாதிரி இருக்கும், 33 முறை ஓதுற மாதிரி இருக்கும். அஸ்மால் ஹுஸ்னால் எடுத்து பார்த்தா 99 முறை சொல்லிட்டு இந்த மாதிரி ஒற்றைப்படை அதிகமாக வரும். அதனால எந்த துவாக்களை ஓதும் போதும் ஒற்றைப்படையில் ஓதுவது சிறந்தது. இந்த ஒரு துவாவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதிக்கிங்க. ஓதிய பிறகு மறுபடியும் சலவாத் சொல்லி அதன் பிறகு அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. துவா கேட்காம நீங்கள் எழுந்திருக்க வேணாம். நல்லா துவா செய்யுங்க. மஹரிப் வரை தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. சஜிதால துவா செய்யுங்க, அழுது துவா செய்யுங்க. உங்களுக்கு இந்த விஷயத்தில் என்னெல்லாம் அதிகமாக தேவையோ அது இன்னும் கொஞ்சம் அழுத்தி கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்டதை விட அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக தருவான். அல்லாஹ்விடம் நாம் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு துவா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை மாற்றும். அந்த ஒரு நாள் அந்த ஒரு துவா இந்த நாளாக இந்த துவாவை கூட இருக்கலாம். அதனால் நம்பிக்கையுடன் ஓதுங்க. உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரணும். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.